பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம குறிப்பா ஒரு வேத பகுதியை தியானிக்க போறதில்ல. இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கிறது உடன்படிக்கை பெட்டியை குறித்து. இந்த உடன்படிக்கை பெட்டிய சாட்சி பெட்டினும் தேவனுடைய பெட்டின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லிட்டு யாத்ராகமத்திலையும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல சாட்சி பெட்டின்னு சொல்லிட்டு எண்ணாகமங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 6வது வசனம் பார்த்தோம்னா கர்த்தருடைய பெட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஆர்க் ஆஃப் கவனன்ட், ஆர்க் ஆஃப் டெஸ்டிமனி, ஆர்க் ஆஃப் காட்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இது ஆர்க் ஆஃப் கவனன்ட், அதாவது உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு? நம்ம யாத்ராகமம் 24வது அதிகாரம் பார்த்தோம் நம்மளுக்கு அது தெளிவா புரியும். ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையில கற்பலகைகள்ல நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளும் கொடுப்பார் இல்லையா? அதாவது இந்த உடன்படிக்கை பெட்டியா ஒன்று செய்யறதுக்கு மாதிரியும் எல்லாமே சொல்லுவாரு. இதை எல்லாவற்றையுமே அந்த பெட்டிக்குள்ளார வைக்கும்படியாக தான் இந்த உடன்படிக்கை பெட்டி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்குது. முக்கியமா இந்த பெட்டி எப்படி செய்யணுங்கிறது குறித்து யாத்ராகமம் 25வது அதிகாரம் நம்மளுக்கு விளக்கமா காண்பிக்குது. அது மாத்திரம் இல்ல, இந்த பெட்டியில என்னென்ன விஷயம் இருந்ததுன்னு சொல்லிட்டு எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனத்துல பின்பாதியில சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அப்படி இந்த உடன்படிக்கை கற்பலகைகள் இதுதான் முக்கியமான சாராம்சமா பார்க்கப்படுது. ஏன்னா நம்மளுக்கு 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலயும் சரி 2 நாளாகமத்திலயும் சரி இதுல மெயினா என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அந்த கற்பலகைகள் மாத்திரமே இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா எபிரேய ஆசிரியர் தான் நமக்கு இந்த படியா மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் அதுல இருந்திருக்கு, ஆரோனுடைய தளிர்த்த கோலும் அதுல இருந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இதையெல்லாம் உள்ளடக்கி வச்சிருக்க இந்த பெட்டி நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா காண்பிக்கப்படுது. நம்மளுக்கு பழைய ஏற்பாடு காலங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்க எல்லாமே புதிய ஏற்பாட்டு காலத்திற்கான ஒரு நிழலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பல்வேறு வசனங்கள் சுட்டி காண்பிக்குது இல்லையா? முக்கியமா எபிரேயர் 8வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, கொலோசையர் 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, எபிரேயர் 10வது அதிகாரம் 1 வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வருங்காலத்திற்குரிய நிழலா சில விஷயங்கள் காணப்படுது. இந்த உடன்படிக்கை பெட்டியும் அப்படியான ஒரு அர்த்தத்துல நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் இது விளக்கமா புரியும். அதை குறித்து நம்ம இன்னைக்கு ஒரே பகுதியில பார்க்க முடியாது. முக்கியமா இதற்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயங்களை குறித்து இன்னைக்கு பார்க்கலாம். அதுல மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மன்னாவானது அப்போ ஆண்டவர் அனுதினமும் அந்த இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்து அவங்களுக்கான உணவை என்னைக்குமே சேகரிச்சு வைக்க கூடாது, அப்படி வச்சிருந்தா கெட்டு போயிடும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்படி இந்த மண்ணா எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளும் கெட்டு போகாதா இருந்திருக்கு. அது முக்கியமா மோசே சொல்லியிருக்காரு, 1 ஓமர் நிறையா அதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதற்காக? அதாவது வருங்கால சந்ததிற்கு இது ஒரு அடையாளமாக ஆண்டவர் பொசிக்க கொடுத்த இந்த அப்பம் அவங்களுக்கு ஒரு நாளுமே கெட்டு போகாம அவங்களுக்கு ஆண்டவர் எப்படி வனாந்திரத்துல மன்னாவை கொடுத்து வழிநடத்திருக்காருங்கிறதுக்கான ஒரு அடையாளமா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அடையாளத்தை காண்பிக்கிறதுக்கூடிய ஒரு பொற்பாத்திரத்துல வைக்கப்பட்ட மன்னாவா இது காண்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஆரோனுடைய துளிர்த்த கோல். இது எது அடையாளமானா ஆரோனும் மோசேவும் மாத்திரம்தான் அங்க முக்கியமான பிரதான ஆசாரியர்களா அப்படிங்கிற ஒரு தர்க்கத்தை எழுப்பி சிலர் பொறாமையினால நிறைந்து அவங்க கூட விவாதம் பண்றாங்க. அப்படி விவாதம் பண்ணும்போது எல்லா கோத்திரத்துல இருந்தும் ஒரு கோலை வாங்கி அவங்களுடைய பேரையும் அந்த கோல்ல எழுதி ஆண்டுடைய சமூகத்துல வைக்கும்படியா மோசேக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு. அப்போ ஆரோனுடைய கோலே துளிர்த்தது. அப்ப அவர் தான் பிரதான ஆசாரியரா காண்பிக்கப்பட்டிருக்காரு. அதை குறிக்கிற வகையில இந்த ஆரோனுடைய தளிர்த்த கோலும் அதுல இருக்கு. அதே போல உடன்படிக்கையின் கற்பலகைகள், இது ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி யாத்ராகம் 24வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அந்த இஸ்ரவேலர்களுக்கு எல்லாருக்குமே கற்பலகைகள்ல நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுக்க போகிறதா. அப்படி அந்த கொடுக்கப்பட்ட இந்த 3மே அந்த பெட்டிக்குள்ளார வைக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த பெட்டி தான் அந்த இஸ்ரவேலர்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் எடுத்து செல்கிற விதமாகவும் அவங்கள நடத்தி வந்த ஒரு
விஷயமாகவும் காணப்படுகிறது. அப்படி இந்த பெட்டி அந்த காலத்துல இஸ்ரவேலர்களை முழுவதுமாய் அவங்கள அந்த வனாந்திரத்துல நடத்தி அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டியிருக்கு. தேவனுடைய பிரசன்னத்தை அது சுமந்து வந்ததுன்னு சொல்லிட்டு நேத்திக்கே நம்ம பார்த்தோம். இதுதான் இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்த குறிப்புகள். இதை குறித்த இன்னுமா விவரமா நாம நாளைக்குரிய பகுதிகளிலும் பார்ப்போம். இன்றைக்கு இதை நம்மளுக்கு தேவன் கற்றுக் கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா, உம்முடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்து எங்களுக்கு நீங்க காண்பிச்ச இந்த வெளிச்சங்களுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, உம்முடைய உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற அந்த மன்னா ஒரு நாளும் கெட்டு போகாத வண்ணமாய் அப்பா, நீர் எப்படி அவர்கள் எல்லாரையும் வனாந்திரத்துல அனுதினமும் போஷித்தீருங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தினால காண்பிக்கப்பட்டிருக்கேன். நன்றி தகப்பனே. அதே போல அப்பா, நீர் தேர்ந்தெடுத்த பிரதான ஆசாரியர் அப்பா தனித்துவமாய் அழைக்கப்பட்டவர்களை காண்பிக்கிறதை தகப்பனே. அப்பா, அதற்காய் நன்றி தகப்பனே. அதே போல நீங்க கொடுத்த அந்த கற்பலைகளால எழுதப்பட்ட அந்த உடன்படிக்கைகளை ராஜா இப்பொழுது எங்களுடைய இருதயமாகிய பலகைகளை நீங்க எழுதி வச்சிருக்கீங்களே, அதற்காகவும் நன்றி தகப்பனே. அப்பா, இன்னுமாய் நாங்கள் இதை மேற்கொண்டு அறிந்து கொள்ள எங்களுக்கு வெளிச்சத்தையும் ஞானத்தையும் கொடுங்க ராஜா. அப்படின்னு நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே. ஆமென். Amen.